செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ உங்களை மாதிரி அவேர்னஸ் எந்தெந்த விஷயத்தில் ஏற்படுத்தணுமோ அதில் பிரச்சனை இல்லை. பட் இப்போ இந்த பிரச்சனையா நீங்கள் இது பண்ணால் போதும் அப்படிங்கிற ஹோம் ரெமெடிஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ராங் மிஸ்கைடன்ஸாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஆசன வாயில் ஒரு பிரச்சனை வருது, மோஷன் போகும்போது ரத்தம் வருது. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஹீட்னால் வர்றது பிரச்சனை, ஸோ இதுக்கு வந்து இந்த உணவு மாற்றிக்கிட்டால் சரியாயிடும். ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அது ஒரு காம்ப்ளிகேஷனாக போகுது. அது வந்து உள்ளுக்குலாம் சதை வருது, வலி கொடுக்குது, அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நாடி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறது என்னது, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கும், இது சரியாயிடும் சொல்லி அவங்க மாஸ்க் பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை தான் போய் முடியும். அப்படி இல்லாமல் நம்ம முன் தலைமுறை வந்து எந்த பிரச்சனைக்குமே முதல்ல போய் காமிச்சிருங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன்.